ஸோ அந்த மாதிரி பல ஜென்மமா நடக்காத விஷயம் கூட வந்து எனக்கு இந்த ஜென்மத்துல வந்து நடந்திருக்கு. இப்ப இந்த ஜென்மத்துல நடக்கலைன்னா அடுத்த ஜென்மத்துல கண்டிப்பா நடந்திருக்கும், இல்லைன்னா அடுத்த ஜென்மத்துல. பட் நம்ம எப்போ ஒரு தியானத்துக்கு வரோமோ அப்ப வந்து என்ன மிராக்கிள் நடக்குது அப்படின்னா, உங்களுடைய லைஃப்ல நீங்க ரொம்ப நாளா ஏங்கிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. ஒரு மரண படுக்கையில இருந்தா கூடமே நம்ம மரணத்தை பத்தி நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட லைஃபை எப்படி அழகா அடுத்த ஜென்மத்துக்கு கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற ஒரு ஹாப்பி தாட்ஸை நம்ம கிரியேட் பண்ணலாம். ப்ரீவியஸ் பர்த்ல அவங்களுடைய டிசைன் எது நிறைவேறலையோ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற ஃபேமிலிலாம் தான் வந்து அவங்க பொறப்பாங்களே. நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்க லைஃப்ல வந்து நீங்க சின்ன வயசுல இருந்து எது வேணும்னு நினைச்சீங்களோ அதுதான் இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். எல்லாருமே வந்து இந்த மைண்ட்ல வந்து சிக்கிட்டு இருக்கோம். அந்த மைண்டுக்கான ஒரு அதிபதி அது வேற ஒரு கிரகம். அந்த கிரகம் தான் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலா. எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். நாம வந்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றத வந்து ஒரு 12 டேஸா நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். அதாவது மற்ற ஒர்க் எல்லாமும் பண்ணிட்டோம். அந்த பிசிக்கல் லைஃப் அப்படின்னு வரும்போது அது அவ்வளவா சாட்டிஸ்ஃபைடா இல்லை. ஸோ அதுவே வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நாம வந்து அப்போ நம்மளுடைய எண்ணங்களை எப்படி வச்சுக்கணும்? 100 வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டோம். பட் அப்படி கிடையாது. ஈவன் நம்ம ஃபர்ஸ்ட் நாள் நம்ம எடுத்ததுமே பார்த்தோம். என்னன்னா நம்ம மைண்ட்ல கூட வந்து இந்த மரணம் அப்படின்றது வரவே கூடாது. மரண படுக்கையில இருக்கிறவங்க கூட அவங்களால வந்து ஒரு கிரியேட்டிவா திங்கிங் பண்ணி அதை வந்து அடுத்த ஜென்மத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஸோ எனக்கு 5 வருஷமா ஒரு விஷயம் நடக்கல ஒரு லைஃப்ல. ஸோ அந்த மாதிரி பல ஜென்மமா நடக்காத விஷயம் கூட வந்து எனக்கு இந்த ஜென்மத்துல வந்து நடந்திருக்கு. இப்ப இந்த ஜென்மத்துல நடக்கலைன்னா அடுத்த ஜென்மத்துல கண்டிப்பா நடந்திருக்கும், இல்லைன்னா அடுத்த ஜென்மத்துல. பட் நம்ம எப்போ ஒரு தியானத்துக்கு வரோமோ அப்ப வந்து என்ன மிராக்கிள் நடக்குது அப்படின்னா, உங்களுடைய லைஃப்ல நீங்க ரொம்ப நாளா ஏங்கிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. சோ அது நம்ம பார்த்தோம் இல்லையா? அது வந்து நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. அது நம்மளுடைய சோல் டிசைன். அந்த சோல் டிசைன் வந்து நம்மளுடைய சோலுக்கு இவங்க கூட இருந்தா நல்லா இருக்குமே, இவங்களுக்கு சேவை செஞ்சா நல்லா இருக்குமே, இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா நல்லா இருக்குமே, இந்த ஒரு இயற்கை சூழ்நிலையில வாழ்ந்தா நல்லா இருக்குமே, அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சோல் டிசைன்ஸ். அது வந்து சீக்கிரமா ஈஸியா நிறைவேறும். ஸோ நம்ம பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டில பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த மாதிரி சோல்மேட்ஸ் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே நல்ல சர்வீஸ் பண்றத நீங்க பார்க்கலாம். அவங்க வந்து நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா ஈவன் பிஃபோர் மேரேஜ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே அவங்க வந்து தியானம் பண்ணிக்கிட்டு அவங்க தியானத்துல எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சோல்மேட்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்காகவே வந்துட்டு அவங்க பிசிக்கல்ல வந்து இப்ப ஃபேமிலியில ஒத்துக்கலனாலுமே அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி, ஓகே ஐம் நாட் சேயிங் அப்போஸ் பண்ணி கிடையாது, அவங்கள வந்து புரிய வச்சு என்னால வந்து இவங்க கூட வாழ்ந்தாதான் வாழ்க்கை நிறைவா இருக்கும் அப்படின்ற மாதிரி புரிய வச்சு கல்யாணம் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லாவும் இருக்காங்க இப்போ. சோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மரண படுக்கையில இருந்தா கூடமே நம்ம மரணத்தை பத்தி நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த இடத்துலயுமே வந்து நம்மளோட லைஃபை எப்படி அழகா அடுத்த ஜென்மத்துக்கு கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற ஒரு ஹாப்பி தாட்ஸை நம்ம கிரியேட் பண்ணலாம். அந்த ஹாப்பி தாட்ஸ் என்ன ஆகும்னா உங்களுக்கு டைரக்டா இன்னொரு ஜென்மம் வர்றதுக்கு உங்களுக்கு அதுவே ஒரு பேஸா இருக்கும். பிளஸ் உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய திங்கிங் தானே உங்களுடைய சோல் டிசைன். ஸோ அதனால அதுக்கு நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கணும்னு நீங்க டிசைன் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் சூஸ் பண்றதும் ஒரு அந்த மாதிரி வந்து நாம அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே செக் பண்ணி அவங்க சூட்டபிளான ஃபேமிலியில நம்ம வந்து பிறக்கிறது அப்படின்றது நம்மளே சூஸ் பண்ற விஷயம்தான். அதனால வந்து எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா பசங்க வந்து நம்மள சூஸ் பண்ணி வருவாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரையுமே பார்த்துட்டு அவங்க கிட்ட நாம வளர்ந்தா
ஸ்பிரிச்சுவலா எனக்கு growth இருக்குமா, இவங்க அன்பு நம்மளுக்கு கொடுப்பாங்களா, அன்பும் அரவணைப்பும் நம்மளுக்கு கொடுப்பாங்களா பார்த்துதான் வந்து அந்த குழந்தை பிறக்கும். இப்போ அந்த சோல்கே அந்த ஸ்பிரிச்சுவல் திங்கிங் இல்ல வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு ஸ்பிரிச்சுவலான பேரண்ட்ஸ் அவங்க சூஸ் பண்ணவே மாட்டாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரீவியஸ் பர்த்ல அவங்களுடைய டிசைன் எது நிறைவேறலையோ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற ஃபேமிலில தான் வந்து அவங்க பிறப்பாங்களே. பட் இருந்தாலுமே ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கு கொஞ்சம் புரிதல் வரும் இல்லையா, அப்போ கொஞ்சம் வந்து அவங்க ஃபேமிலியை விட்டு விலகிறது அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அது வந்து தட் இஸ் a டிஃப்ரெண்ட் கான்செப்ட். இந்த தியானத்துக்குள்ள வரும்போது அவங்க வந்து அழகான டிசைன்ஸ் அவங்களுடைய லைஃப டிசைன்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அவங்க அட்ராக்ட் ஆவாங்க. அதுக்கேத்த மாதிரி பேரண்ட்ஸ் அட்ராக்ட் ஆவாங்க. அதுக்கேத்த மாதிரி நெக்ஸ்ட் பர்த் வந்து ஈஸியா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அவங்களால அடுத்த ஜென்மத்துக்கு பாஸ் ஆன் ஆக முடியாது. அன்பே இல்லாத ஃபேமிலியில கூட பிறக்கலாம். ஸோ அந்த மாதிரி அப்புறம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு டைம் வந்து இங்க நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். ஆனா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல வந்து டைம் இருக்காது. அவங்க அங்க போயிட்டு எல்லாம் செக் பண்ணி வர்றதுக்குள்ள ஒரு 200-300 வருஷம் கடந்து போகுது. அதனால வந்து கண்டிப்பா வந்து உங்களோட லைஃப்ல எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றது ஜஸ்ட் நம்ம வந்து இப்போ நினைக்கிறது மட்டும் கிடையாது. நம்ம அடுத்தடுத்து வந்தும் எப்படியெல்லாம் நம்ம நல்லபடியா வாழலாம், எப்படியெல்லாம் உங்களுக்கு விருப்பம் போல வாழலாம், உங்களுக்கு எது எதெல்லாம் நிறைவேறாம இருக்கு அது எல்லாமே வந்து நீங்க டிசைன் பண்ணி ஒரு படத்துக்கு பாருங்க. அங்க இந்த கிரியேட்டிவ் மைண்ட்ஸுக்கு தான் வந்து எல்லாமே வந்து பெருமை சேருது இல்லையா. ஸோ அதனால நாம வந்துட்டு நம்ம பிசிக்கல் வேர்ல்ட்ல இருக்கும்போது நாம என்ன நினைக்கிறோம்னா பெரிய பெரிய பில்டிங், பெருசா வீடு, இந்த மாதிரி வந்து ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். பட் உண்மையிலேயே சோல் லெவல்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா சோ அவங்க வந்து எவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க, அவங்க நினைச்சது பண்ண முடியுதா, அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ எவ்வளோ அவங்க வந்து அவங்களால இயற்கைக்கு எவ்வளவு உதவி செய்ய முடியுது, அது வந்து ரொம்ப ஒரு அதுக்கேத்த மாதிரி தான் அவங்களுடைய சோலோடைய எனர்ஜி சிஸ்டமும் இருக்கும். அதுக்கேத்த மாதிரி தான் அவங்க அடுத்த ஜென்மத்தோட பிளானிங்கும் பண்ணுவாங்க. அதுக்கேத்த மாதிரி தான் வந்து அவங்களுக்கு அந்த ஜென்மத்துல பேரண்ட்ஸும் வருவாங்க. அந்த ஜென்மம் டிசைன் வந்து அப்படி கண்டினியூ ஆகும். நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்க லைஃப்ல வந்து நீங்க சின்ன வயசுல இருந்து எது வேணும்னு நினைச்சீங்களோ அதுதான் இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். சோ அப்போ நினைச்சது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. பட் இப்போ நீங்க நினைக்கிறது உங்க ஃபியூச்சரா மாறும். சோ இப்போ நீங்க அழகான வாழ்க்கைய நீங்க வந்து டிசைன்ஸ் அந்த தாட்ஸை நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி லைஃப்பும் வந்து மாறிட்டே இருக்கும். நம்ம ரொம்ப நல்லதை நினைச்சா அது சீக்கிரமா வந்து கடவுளுடைய அனுகிரகமும் நம்மளுக்கு இருந்து அது வந்து சீக்கிரமா மேனிஃபெஸ்ட் ஆகும். கடவுள் வந்து எப்படி நம்மளை கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினா கூட அதோட மேனுவல் நம்ம படிச்சு பார்த்துதான் அதை எப்படி இயக்குறோம் இல்லையா. பட் ஆனா நம்ம வந்து மனிதன் என்னன்னு தெரியாமலே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ அதனால அதுல வந்து ரிப்பேர் வந்து அதுக்கு நம்ம டாக்டர் கிட்ட போகிறோம், அது அங்க போறோம் இங்க போறோம், ஆனா நம்மளுக்கு சொல்யூஷன் வரல. ஏன்னா அந்த ரிப்பேர் எங்க இருக்குன்னா உங்க மைண்ட்ல தான் இருக்கு. அதை வந்து நம்ம கத்துக்க மாட்டேன்றோம். வாட் இஸ் ஹியூமன் பீயிங் அப்படின்றது யாருமே சொல்றதும் இல்லை. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கடவுள் வந்து எப்படி கிரியேட் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் செஷன்லயே பார்த்தோம். அங்கங்க வந்து எனர்ஜி பால்ஸா இருந்துச்சு. அதை நீங்க வந்து நிறைய காட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனா அவங்க நடுவுல வந்து ரெண்டு ஒப்பீனியன்ஸும் சேமா இல்லையா. ஒவ்வொன்றுமே வந்து அந்த எனர்ஜி சிஸ்டம்ஸே வந்துட்டு அந்த மாதிரி ஒன்னுத்துக்கு மேல ஒன்னு டாமினேட் பண்ண ஆரம்பிச்சு. அந்த எனர்ஜிஸ்ல வந்து நிறைய கிளாஷஸ் வந்துச்சான். சோ அப்போ நம்மள உருவாக்குன கடவுள் வந்து நீங்க எல்லாரும் எனக்கு ஒத்துழைங்க அப்படின்னு கேட்டுட்டு எனர்ஜிஸ் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து ஒரு உருவமா வந்து நம்ம உலகத்தை வந்து பண்ணியிருக்காரு. சோ அதனால ஒண்ணுக்கு புறனான ஒண்ணு, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு எனர்ஜிஸையும் அவர் வந்து பேலன்ஸ் பண்ணி மனிதனையும் உருவாக்கி இருக்காரு.
ஸோ நம்ம பிசிக்கல் வேர்ல்டு எல்லாமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு புறன் ஒண்ணா இருக்கும், ரெண்டுமே வந்து சேமா இருக்காது. இப்ப ரெண்டு மனிதர்களே வந்து ஒரே மாதிரியான திங்கிங் இருக்காது. நிறைய எனர்ஜிஸை வந்து அவர் ரொம்ப பேலன்ஸ் பண்ணி இந்த உலகத்தையும் அதை அதை என்ஜாய் பண்றதுக்காக மறுபடியும் அந்த கிளஸ்டர் ஆஃப் எமோஷன்ஸை கொண்டு வந்து மனிதனையும் கிரியேட் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய மைண்ட் வந்து அந்த மாதிரி ஒரு எனர்ஜி சிஸ்டம்ல இருந்து தான் வந்தது. பட் ஆனா சோல் வந்து கடவுள் வந்து அவருடைய காப்பியை கிரியேட் பண்ணி நமக்குள்ள வச்சிருக்காரு. அதனாலதான் நம்மளுடைய மைண்ட் வந்து எப்பயுமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா திங்கிங்கும் பண்ணும். பட் ஆனா அந்த சோல் மட்டும் என்னன்னா கடவுளுடைய பிரதிபிம்பம் அப்படின்றதால அந்த சோல் வந்துட்டு எப்பயுமே ஆனந்தமா இருக்கிறதுக்கும் அமைதியா இருக்கிறதுக்கும் கடவுளுடைய எல்லாருக்கும் உதவுறதுக்கும் ஒரு கிரியேட்டிவிட்டி பண்றதுக்கும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒவ்வொருத்தருடைய லைஃப் ஸ்டைலும் பாருங்க ரொம்ப கிரியேட்டிவா இருக்கு. ஸோ அந்த மாதிரி கிரியேட்டிவ் திங்கிங் வந்து ஆன்மா கூடிய லட்சணம். ஓகே, அதனுடைய கேரக்டர். பட் ஆனா நம்ம பாடியில வந்து கிட்னி ஒரு வேர்ல்ட், ஒரு ஸ்டார் வேர்ல்ட்ல இருந்து வந்தது, நம்ம கண்கள் ஒரு வேர்ல்ட்ல இருந்து வந்தது, நம்ம மைண்ட் ஒரு வேர்ல்ட்ல இருந்து வந்தது. ஆன்மா என்ன பண்ணுதுன்னா இந்த உயிர் இல்லைன்னா அது எதுக்குமே வேல்யூ கிடையாது. சோ இது எல்லாமே வந்து சேர்த்து வச்சு மொத்தமா அந்த இறைவன் என்ன பண்றாரு, அதுக்குள்ள இருந்து அதை இயக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் நம்ம தியானம் பண்ணும்போது தாட்லெஸ் ஸ்டேஜ் அப்படின்றோம். ஏன் நம்மளுக்கு தாட்லெஸ் ஸ்டேஜ் ரொம்ப பிடிக்குது, ரொம்ப விருப்பமா இருக்கு. பெரிய பெரிய யோகிகள்லாம் வந்து எவ்வளவு தாட்லெஸ்ஸா இருக்காங்க, எப்பயுமே தாட்லெஸ்ஸா இருக்காங்க இல்லையா அவங்க? ஏன்னா அவங்க ஆன்ம நிலையை அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு புரிஞ்சிச்சு இந்த மைண்ட் ஏதோ ஒரு குழப்பம் பண்ணுது. ஸோ அதனால நம்ம தியானம் பண்ணும்போது இந்த மைண்டை வந்து அதை ஓவர் கம் பண்ணி நம்ம ஆன்ம நிலைக்கு போயிட்டு ஆன்மா வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு கிரியேட்டிவான ஒரு கிரியேஷனை எப்படி இந்த உலகத்துல நீங்க அப்படியே எர்த்த அப்சர்வ் பண்ணுங்க, எவ்வளவு கிரியேட்டிவா இருக்கு. எல்லாருமே வந்து இந்த மைண்ட்ல வந்து சிக்கிட்டு இருக்கோம். அந்த மைண்டுக்கான ஒரு அதிபதி அது வேற ஒரு கிரகம். அந்த கிரகம் தான் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலா. ஸோ அதை விட்டுட்டு நம்ம வந்து தியானம் பண்ணா நிஜமாவே ரொம்ப நல்ல சாதனை பண்ணி நம்ம இன்னருக்குள்ள போயிட்டு இங்க வரதெல்லாம் வந்து வெறும் குப்பை தான், நம்மளுக்கு தேவை கிடையாது அப்படின்ட்டு நம்ம வந்து ஆன்ம நிலை அடைஞ்சு அந்த ஆன்மா ஒண்ணு சொல்லும் பாத்தீங்களா, அதை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா அருமையான வாழ்க்கை. அதுதான் அதுதான் உண்மையான எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த மைண்ட் சொல்றதெல்லாம் அது எண்ணம் போல் வாழ்க்கை அல்ல. அது வந்து அது வேஸ்ட் எனர்ஜி. அது ஆக்சுவலா உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுல வந்து எந்த ஒரு நெகட்டிவும் இருக்கக்கூடாது. நீங்க வந்து இந்த மைண்ட் பிளாங்க் ஆனா கூட பரவாயில்ல, அப்சர்வ் பண்ணுங்க, அந்த நெகட்டிவ் போயிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த தடங்கள் இல்லாம உங்களுடைய கிரியேஷன், உங்களுடைய தாட்ஸ் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். நம்ம பாடி எல்லாமே நம்ம பர்ஃபெக்டா இருக்கணும்னா கொஞ்சம் நம்ம வந்து வெளியே ஒரு ஈவினிங் டைம்ல நல்ல ஸ்டார்ஸ் கீழே இருந்தோம்னா இந்தந்த கிரகம் இந்தந்த இந்த மைண்ட் எந்த கிரகத்துல இருந்து வந்ததோ அங்க இருந்து எல்லாம் நம்மளுக்கு வந்து எனர்ஜி வரும். அந்த எனர்ஜி வந்துட்டு நம்ம பாடியை ஃபீல் பண்ணி நம்ம எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணலாம். அதனால நீங்க வந்து கொஞ்சம் ஒரு டெய்லி ஒரு 1 hour ஆகுது நம்ம வந்து வெளியே ஸ்டார்ஸ் நம்ம மேல படுற மாதிரி, அந்த எனர்ஜிஸ் படுற மாதிரி ஓப்பன் பிளேசஸ், பார்க் அந்த மாதிரி நீங்க இல்ல மொட்டை மாடியும், பார்க்குன்னா கொஞ்சம் பெட்டர். ஏன்னா அங்க கொஞ்சம் நிறைய மரம் அதெல்லாம் இருக்கும். பிளஸ் கடவுள் நம்மளுக்கு கிரியேட் பண்ணதே வந்து மரங்களோட தான். நீங்க ஒரு பெரிய மெக்கானிசம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம விடுற மூச்சு அதை வாங்கி அதை சுத்தம் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜன் அதை கொடுக்குது. எவ்வளோ பெரிய சயின்ஸை வச்சு நம்ம கிரியேட் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்துட்டு இயற்கை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் வாக்கிங் பண்றதும் நேச்சர்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதும் இதெல்லாம் சொல்றாங்க. நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. இப்போ அது ஒன்றும் இது கிடையாது. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் தான். நம்மளுடைய மரங்கள் வந்து நம்மளுக்கு நிறைய நியூட்ரிஷன் கொடுக்குது. ஸோ அந்த பிளான்ட் பேஸ்டு நியூட்ரிஷனை நீங்க வந்து விரும்பி சாப்பிடுங்க. உங்களுக்கு எந்த ஒரு பழங்கள் அதிகமா சாப்பிடணும்னு நினைக்கிறதோ உங்க பாடியில அந்த ஒரு நியூட்ரிஷன் கம்மியா இருக்குன்னு அர்த்தம்.
மரங்கள் என்ன பண்ணுதுன்னா அந்த ஸ்டார்ஸ்ல இருந்து அந்த எனர்ஜி எல்லாம் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணுது. அது நீங்க வளர்த்த மரமா இருந்தா இன்ஃபேக்ட் உங்களுடைய ஆரா உங்களுடைய சிஸ்டமை பார்த்து அது அந்த ஸ்டார் வேர்ல்ட்ல இருந்து எனர்ஜியை கொண்டு வந்து உங்களுடைய பாடிக்கு ஏத்த மாதிரி அந்த ஃப்ரூட்ஸ் கொடுக்குமா. ஸோ அதனால யார் யாருக்கெல்லாம் வந்து உங்க கார்டன் இருக்கோ அவங்க எல்லாம் உங்க கார்டன்ல வந்து உங்க கையாலேயே வந்து தண்ணி ஊத்தி உங்க கையால இது பண்ணீங்கன்னா உங்க பாடியில இருக்கிற டாக்ஸின்ஸை வந்து அந்த மரங்கள் ஃபீல் பண்ணி ஆஹ் அந்த யூனிவர்ஸ்ல இருந்து அந்த எனர்ஜியை கொண்டு வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி நியூட்ரிஷன் கொடுக்குமா. ட்ரை ஃப்ரூட்ஸும் அதே மாதிரி தான், அதுவும் பிளான்ட் பேஸ்டு நியூட்ரிஷன் தான். ஸோ இந்த பிசிக்கல் பாடியை வச்சுதான் வந்து நம்ம சோல் வந்து என்ஜாய் பண்ணது இல்லையே, என்ன வென்றாலும் கிரியேஷன் எல்லாமே. ஆன்மா வந்து ஒவ்வொரு ஜென்மமா போகுது. அந்த சோலுக்கு எப்படின்னா அந்த அந்த கிரியேட்டிவ் இது வந்துச்சுன்னா அப்போ அது என்ன பண்ணும்னா இன்னொரு உலகத்தை வந்து உருவாக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம யூனிவர்ஸ்ல வந்து நிறைய வேர்ல்ட்ஸ் இருக்கு. இங்க இருக்கிற எல்லா மனிதர்களும் ஒவ்வொரு பிளானட்டை கிரியேட் பண்ற அளவுக்கு ஒவ்வொரு பிளானட்ல இன்னும் அதிகமா இருக்கு. 1:1 கூட கிடையாது, 1:மெனி. அதனால உங்க கிரியேட்டிவ் திங்கிங்கை வந்து நீங்க தயவு செய்து ஸ்டாப் பண்ணாதீங்க. உங்க ஆன்ம நிலைக்கு போயிட்டு அந்த கிரியேட்டிவ் திங்கிங் அழகான வாழ்க்கையை உருவாக்குவது அப்படின்றது இன்னமும் நிறைய ட்ரை பிளானட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த பிளானட்ஸ்ல எல்லாம் லைஃப் ஃபார்ம் கிரியேட் பண்ணி நீங்க போய் அதுல வாழலாம். நீங்க மைண்ட் லெவல்ல இதுதான் என் கடைசி ஜென்மம்னா என்ன வரும்னா அதுக்கு ஏத்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும், அங்க இருந்து நீங்க கத்துக்கலாம். நாம தான் வந்து அதாவது எது எதெல்லாம் நம்மளுக்கு தேவையோ அதெல்லாம் அந்த அந்த தாட்டு ஒர்க் அவுட் ஆறதுக்கு எது எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து சேரும். பட் ஆனா நாம தான் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு பசில் மாதிரி அதை வந்து ஏக்கி அப்போ ஒரு திருப்தியை நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகே மாஸ்டர்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு போடுற விதைய வந்து நம்ம நம்ம ஃபியூச்சர் அது இந்த ஜென்மம் இல்ல எந்த ஜென்மமா இருந்தாலும் அந்த பழங்களை நாம உண்ணுவதற்கு தகுந்தவங்களா இருப்போம் மாஸ்டர்ஸ். அதனால சரியான விதைகளை நாம போடலாம், சரியான பலன்களை நாம என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.